பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கோவை மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. கோவை மதுக்கரை அரசு மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் முப்பெரும் விழா இன்று மதியம் 1 மணி அளவில் நடைபெற்றது. இலக்கிய மன்ற நிறைவு விழா, விளையாட்டு விழா மற்றும் பள்ளி புரவலர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழா என முப்பெரும் விழா மதுக்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ஷகிலா வரவேற்று பேசினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ் தலைமை வகித்த இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மதுக்கரை நகர்மன்ற தலைவர் நூர்ஜஹான் நாசர், சென்னை மூத்த வழக்கறிஞர் முத்துசாமி ஆகியோர் பங்கேற்று அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினர். விழாவில் பள்ளிக்கு பல்வேறு வகையில் உதவிகரமாக திகழ்ந்த பள்ளியின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய புரவலர்கள் வழக்கறிஞர் முத்துசாமி, கேபிள் பாலு, குமாரவேலு, சலாம் பாஷா, கமலம், கிருஷ்ணசாமி, விஷ்ணுகுமார், சுகந்த், பாரதி, கணேஷ், நாகேந்திரகுமார், கார்த்திகேயன், சண்முக சுந்தரம், கனகாசல கவுண்டர் ஆகிய 14 பேருக்கு பாராட்டி சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறைவில் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் விஜயபாமா நன்றி கூறினார். விழாவில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொடுத்துட்டு இருக்கோம். அது வருஷம் அது அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த கல்வி உதவித்தொகை உங்கள் இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவி கவுன்சிலிங்கில் பிடிஎஸ் படித்து சென்னைக்கு வந்தாங்க. அந்த சென்னை ஹாஸ்டல் தலைவி கல்வித்தொகை எல்லாமே நான் ஏற்றுட்டு நல்லா ஒரு பல் டாக்டர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க. அது மாதிரி நீங்களும் ஆகணும். அதுக்கு தான் எல்லாருமே நாங்கள் எல்லாமே இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது. சென்னை கூப்பிட்டு போய் அங்கேருந்து வண்டலூருக்கு கூப்பிட்டு போய் உங்களோட ஒரு டீச்சர் உங்கள் கவர்மெண்ட்டில் தலைமை ஆசிரியர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா நீங்கள் நான் 2 நாள் எங்களுடைய விருந்தினர்களாக நீங்கள் அங்கே இருக்கலாம். எல்லா செலவும் நான் ஏற்றுக்கிறேன். அந்த காலத்தில் பெரியவர்கள் உருவாக்கிய பள்ளி, மறைந்த நமது பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவரும் எனது பெரியப்பா, ஊர் பெரியவர்கள் எல்லாம், பொன்சாமி கவுண்டர், ராஜா கவுண்டர், செடிமலை கவுண்டர்கள் எல்லாம் 100-200 போய் தோட்டம் காடு எல்லாம் வசூல் பண்ணி இன்றைக்கு இருக்கிற நேரத்து பேசிட்டு இருந்த ஊர் கவுண்டரோட பூமி இது 3 ஏக்கர். ஆசிரியராக அன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். நம்ம அங்க பழைய பள்ளி இருந்தது, கிரவுண்ட் வேணுங்கன்னு சொல்லி அன்றைக்கே முடிவு பண்ணி 10,000 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க. சரி நாங்க கொடுத்துடுறோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.